இன்றைக்கு தமிழ்நாட்டுல 4 இடங்கள்ல உதயநிதி துணை முதலமைச்சராக இருந்தாரு. இப்ப எதிர்கட்சியினுடைய தலைவராயிருக்கிறார். அவரை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டசபையில போய் சதானத்தை ஒழிப்பே அப்படி அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே சொல்லி அவர் மேல ஒரு வழக்கு இருக்குது, முன்ஜாமீன்ல இருக்கார். அதனால இப்ப நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, அவர் உடனடியாக எம்எல்ஏ பதவி வந்து நீக்கணும். அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான பேசிட்டு இருக்காரு. அதனால அதை வந்து நீக்கணும் அப்படிங்கறதா இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். தொடர்ந்து அவங்க வந்து இந்து மதத்தை மாத்திரம் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. திரும்ப இன்னும் அவருக்கு வந்து அவருடைய அப்பா வந்து அவருக்கு அறிவுரை சொல்லணும் அப்படிங்கறத நான் கேட்கிறேன். புதிய அரசுக்கு என்ன சொல்றாரு? அரசு நம்ம இப்ப எப்படின்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குது. நாம ஏதாவது ஒரு 2 மாசம் 3 மாசம் அவங்களுடைய எப்படி இருக்குன்னு தோணும். ஏன்னா அதிகமான பேர் வந்து கிறிஸ்துவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து மதசார்பற்ற முறையில் தான் ஆட்சி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி செஞ்சாருன்னா நிச்சயமா நம்ம அவரை பாராட்டுவோம். போய் பார்க்கல, அது அரசியல் தான். ஏன்னா எடப்பாடி வந்து இவரை ஆதரிக்க தயாரா இல்லை, அப்படித்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால அவர் போய் பார்க்கல அப்படிங்கிறத நாம நினைக்கிறோம். அதாவது இப்போ உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மதத்தாழ்வுகளை பற்றி பேசுறேன். ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்கனவே ஜோதிராவ் பூலே அப்புறம் அம்பேத்கர் இவங்க சொன்னதான் நான் திருப்பி சொல்லியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அழிக்கணும்னு தான் பேசுறேன். நிலையானது சனாதனம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சாதிய இது வந்து கட்டமைப்பு இப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதை தகர்க்கணுன்றதுக்காக தான் நான் இதை பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சந்தோஷம் இருப்பா அவர் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு. முஸ்லீம்ல ஏற்றத்தாழ்வு இருக்குது, பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றது. ஒரு மசூதியில இன்னொருத்தர் போக முடியாது. கிறிஸ்துவர்கள் அந்த மாதிரியான பல்வேறு பிரிவு இருக்கின்றது. அங்க வந்து ஒரு சர்ச்சுக்கு இன்னொரு சர்ச்சில் இருக்கக்கூடிய போக முடியாது. இவர் எல்லாத்தையும் சேர்ந்து பேசியிருந்தாருன்னா நிச்சயமா அவரை பாராட்டலாம். இங்க அவர் சொல்ற மாதிரியான எந்த இது இல்லை. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு கட்சி வந்து அவர் தலைவரா ஒரு தலைத்து கொண்டு வந்தாருன்னா நிச்சயமா நம்ம பாராட்டுறோம். அம்பேத்கர்னுடைய அவர் என்ன சட்டத்தில் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமா அவர்களை நம்ம பாராட்டுறோம். அம்பேத்கரை நம்ம எப்பவுமே வரவேற்கின்றோம். அந்த அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் இவங்க செய்யறது தயாரா இருக்காங்களா அப்படிங்கறத கேட்கணும்.